காவிரி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மேல வைக்கிட்டா கீழே வைக்கிட்டா இல்ல சென்டரா சொல்லுடா நடுவுல வைக்கிட்டா நீ எது மேல வச்சுக்க போ வாடிங்க அண்ணி முட்டி போடுறீ ஆகட்டும் அண்ணி முட்டி போடுறீ ஆகட்டும் அண்ணி போடு முட்டிய பொண்ணே பொட்டு வச்சிருக்கே ஆமா இது யாரு வச்ச பொட்டு அண்ணி இது என்னுடைய கணவர் வச்ச பொட்டு அண்ணி இவ கணவர் யாரு ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் வச்ச பொட்டு இவனுக்கு இருக்கலாமா இருக்கலாமா கூடவே ஒரு பொண்ணா பிறந்தவன் கூந்தல்ல ஒரு கொத்து பூ தானே வைக்கணும் ஏன் பூ இருக்கலாம் நான் யாரு முத வாங்குவேன் எவ்வளவு இருக்கு பாரு இவன் தானே பூ இருக்கலாமா இருக்கலாமா கூடவே ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு அவருடைய கணவர் இறந்த பிறகுதான் அவருடைய பொட்டியும் பூவையும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல என்னுடைய கணவர் உன்னுடைய அண்ணன் உயிரோடு இருக்கும் போது இந்த பாவியின் பொட்டியும் பூவையும் எடுத்துட்டியே, இது முறைதானா அண்ணி? அண்ணி அது மட்டுமா அண்ணி? அண்ணி ஒரு பெண் என்றால் பேய்க்கும் மனம் இறங்கும் என்று உரைப்பார்களே அண்ணி சான்றோர்கள், அந்த பேயை விட கேவலமாக நடக்கிறாயே அண்ணி, இது முறையா அண்ணி? நீ சொல்றது 100% என்ன உண்மை? பெண் என்றால் பேய்க்கு மனம் இருக்கும், ஆனா எங்க அம்மாவுக்கு மனம் இறங்காது. பொண்ணே தப்பிச்ச எந்த அம்மாவுக்கு மனம் இறங்காது? ஏய் பொண்ணே இதுக்கப்புறம் நாட்டுல வாழ்வு கிடையாது. அப்படியா? நாட்டை விட்டு போக போறேன். என் நாட்டை விட்டு இந்த பாவி நான் போக போறேன் அண்ணி. அண்ணி இங்க பாருங்க அண்ணி, என் நாட்டை விட்டு நான் போகும்பொழுது எனக்கு இறுதி ஆசை என்னன்னு கேக்குறீங்களா அண்ணி? இங்க பாருங்க அண்ணி, உங்களுடைய கரத்தாலே இந்த பாவி நான் அருந்துவதற்கு ஜலமதை கொடுத்தீர்கள், ஆனால் இந்த பாவி நான் அதை அருந்து விட்டு சென்று விடுகிறேன் அண்ணி. எங்காவது ஒரு நிமிஷம் ஜலம் கொடுத்தா நாட்டு போக தலை வச்சு தெரிஞ்சு படுத்த மாட்டேன் அண்ணி. இவரா இவளா தெரியாது உனக்கு, தெரியாது உனக்கு. இவ வந்து தூய தமிழ்நாடு பாட்டு தண்ணிடா. ஆமா உன்ன தண்ணி தானே ஓடும், முட்டி போடு கை நீட்டு தானே. ஏண்டா அவ தண்ணி கேக்குறா, குடுக்கலாம்டா. ஏன் ஏண்டா தண்ணி எடுத்தா அவளுக்கு எப்படி கொடுக்குற பாரு பொண்ணு. தண்ணியில ஓடும் கொடுங்க கை நீட்டு தானே. நான் போற பஸ் கவர்த்தோம், நீ வர பஸ் கொடி கட்டி வாழ்ட்டு புரியுதா? 6 மணிக்கு வந்து போட்ட எச்ச எலிய எழுனாக்கா எத்தனை இலக செடி பார்க்க வந்தியே. சும்மா விடா விட மாட்டேன். அது ஒரு சித்திரவதை செய்வேன், விட மாட்டேன். இதுக்கப்புறம் மானங்கட்ட நாய் மாங்காய் மரத்துல இருக்கிற மாங்காய் மரத்துல இதுக்கப்புறம் நாட்டுல வாழக்கூடாது. நாடு விட்டு நாட்டு வீதி வீதியா பிச்சை எடுத்து அப்படியே போட்டு போட்டோம். இந்த தென்னகர் கிராமத்துல இவளுக்காக யாருன்னா எழுந்து வந்த 5 கூட்டத்தை பார்த்தேன். ஒரு குடும்பத்திலையும் ஆட்ட வம்சிக்கு போடுறா. இந்த பா அப்படி என்றால் நம்ம போலாமா?
நம்ம மாலை போகலாம். எங்கன்னா போய் பைனான்ஸ் அது எடுத்துக்கணும் வாங்க. பைனான்ஸ்காரோட பொம்பளை நம்பி தான் கொடுக்குறோம். ஆம்பளை யார் நம்புறோம்? நாத்து பக்கம் கையெழுத்து போகிறோம்னா நாங்கள் கண்டோம் இல்லையா. உங்கள் காதல் உங்களுக்கு ஏதாவது பேட்டி தான் போட்டு போவோம். 8 மணி போடல அடை வச்சுட்டு கூடு ரசிக்கிறேன். அப்போ நீங்கள் மூட்டுங்க மூக்க நம்மளும் போட்டு விற்கிய அண்டவா. இது என்ன சோதனை தாயி என்னுடைய வாழ்க்கையிலே. அம்மா, இந்த பாவிடன் என்னதான் ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் இந்த மண்ணில் மாண்டோர் மீண்டும் பிறப்பதுண்டா தாயி? நான் என்னதான் கத்தினாலும் கதறினாலும் இறந்த என்னுடைய தாய் தந்தை வந்து எனக்கு ஆறுதல் வார்த்தையா சொல்ல போகிறார்கள். அது ஒரு பொழுதும் இல்லை அம்மா. அம்மா, என்னுடைய தலையில் போட்ட எழுத்தை யாராவது மாற்ற முடியுமா? அது ஒருவராலும் முடியாது தாயி. இன்னும் என்னென்ன இன்னல் எல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாம் இந்த பாவி நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா? இந்த பாவியின் வாழ்க்கையிலே வசந்த காற்று வீசாதா? நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேனா? என்னுடைய கணவரை பார்க்க மாட்டேனா? என்னுடைய அண்ணனை சந்திக்க மாட்டேனா? ஒன்றுமே புரியவில்லையே அம்மா. நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? என்னுடைய அண்ணே. என்னுடைய அண்ணன் இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்திருக்குமா? அம்மா, இங்கு பாருங்கள் தாயி. என் அண்ணே எனக்கு தாய் போலே. என் அண்ணன் இருந்திருந்தா எனக்கு இந்த துன்பம் வந்திருக்குமா? ஒன்றுமே புரியவில்லையே அம்மா. சென்றேன், புலிகேசியை வென்றேன், நாட்டை கைப்பற்றி விட்டு இச்செய்தியை என் மாமாவிடம் தெரிவிக்க வேண்டும். வருகிறேன். அம்மா, இது என்னம்மா சோதனை? என் அண்ணன் எங்க போயிருக்காரு தெரியலையே. என் அண்ணன் வந்திருந்தா எனக்கு இந்த துன்பம் நேர்ந்திருக்குமா? விஜயபுரி நோக்கி செல்லும் போது ஏதோ ஒரு பெண்ணின் அபல குரல் கேட்குது. தலைவிரிச்சு கோலத்தோடு போய் யாருன்னு தெரியவில்லை. அம்மா, நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஏன் அழுது கொண்டே போகிறார்? உனக்கு நேர்ந்தது என்ன? ஆண்டவா, யாரோ என்னை பின்தொடர்ந்து வந்து யார் என்று கேட்கிறாரே, அவர் யாராக இருக்கும்? திரும்பிதான் பார்க்கிறேன். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஐயோ, என்னம்மா அழுது கொண்டு வருகிறாய்? அண்ணா, இங்க பாருங்கண்ணா, நான் அழுவதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. காரணம் இருக்கின்றதா? என்ன காரணம் தெரியுமா? என்னம்மா நேர்ந்தது? அண்ணா, நானும் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்து நாடு கடத்து விட்டு விட்டேன் அண்ணா. செய்யாத காரணத்தால் தண்டனை அனுபவிக்கிறாயா? ஆமா அண்ணா. அப்படி என்னம்மா உனக்கு? அண்ணா, நானும் இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் அண்ணா. தங்கச்சி, அண்ணா, என்ன சொல்ற? அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அம்மா, நானும் மைத்துனனும் திருமணம் முடிந்து போருக்கு சென்றோம். உண்மைதான். இப்போது 3 மாத கர்ப்பிணின்னு சொல்றேன். எப்படிம்மா? அண்ணா, நீங்க பாருங்க அண்ணா, என்னால எதுவும் சொல்ல முடியாதுண்ணா. எதுவும் சொல்ல முடியாதுண்ணா. அம்மா, அண்ணன் நான் கேட்கிறேன், சொல்லுமா. அண்ணா, என்னால சொல்ல முடியாதுண்ணா. எதையுமே சொல்ல முடியாதா? முடியாதுண்ணா. அண்ணன் கேட்டு சொல்ல முடியல. ஆமாண்ணா. இனி அண்ணா, எனக்கு நீ தங்கியம் இல்லை. அண்ணா, நான் உனக்கு அண்ணனும் இல்லை. என் முகத்திலே இருக்காது. அண்ணா, மலைநாடு சென்றேன், அந்த புலிகேசியை வென்று விட்டேன். இப்போது உன்னிடம் வந்திருக்கிறேன். நாட்டை கைப்பற்றி விட்டாயா? கைப்பற்றி விட்டேன் மாமா. சரி, என் மகன் எங்கே? உன் மகன் அந்நாட்டில் மன்னர் இல்லாத காரணத்தால் மன்னராக நான் சிறிது காலம் இருந்து விட்டு வருகிறேன் என்று உரைத்து விட்டான். அப்படியா? ஆமா மாமா. இருந்தாலும் போருக்கு சென்றேன், நாட்டை கைப்பற்றி விட்டேன். இருந்தாலும் எனக்கு என் மனைவி என் நாட்டுக்கு செல்ல வேண்டாம். என் மனைவி அழைத்து விடுங்கள். ஆமா மாமா. உன் மனைவி அழைத்து செல்ல போகிறேன். ஆம், தாராளமாக அழைத்து செல்லுப்பா. ஏற்பாடு செய்யுங்கள்.
சரி வர பார்க்கலாம் அப்பா எவ்வளவு தூரமா தேடி வர்றது ஆளே காணமா எங்க போனா தெரியலையே அவனுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேனே ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயகோ என்னங்க நான் போறேன் என்ன தேடி நீங்க வரீங்க என்னங்க இப்படி ஆடல பாடலமா இருந்தா வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நாங்க எப்பதாங்க வர்றது அப்படியா? ஆமா என்ன செய்யணும் நாங்க யோசனை சொல்லுங்க எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு. உன் மகளோ என் மகள். இதம்மா, அவ்வளவுதானே? கணவன் அன்பா நடந்துக்கணும். ஆகட்டும்பா என்னங்க ஆமா என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படியா? என்றைக்குமே மகளுக்கு ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கணும். அழுகிற கண்ணீருக்கு இடமே இருக்க கூடாது. என் மகளை பத்திரமாக வாங்க என்னங்க ஆடி பாடிக்கொண்டு உன் நாட்டுக்கு போகணும் அப்படித்தானே? மயக்கம் இந்த மௌனம் கணிக்கதான் கண்டே இந்த உடல் முழுது வெட்டினதே விளம்பரம் கிடையாது வரண்டா போனாலும் விடமாட்டே ஐயங்கமென்னே உன்னல்ம ஊனமென்னே வழி மாறினாள் கண்ணே என்னங்க பாதி அடுத்து போடு மறுத்தாலும் நான் கட்டுறேன் உனக்கு ஆகட்டங்க புது தலைவர் செல்ல வேண்டும் கோவில காணக்க வேண்டிய கண்கள் நிறைய இருப்பார்கள் அது அத்தனை திருடுபட்ட யாருக்கு ஆபத்து நமக்கு தான் ஆபத்து அதனால நகை கட்டி எங்கிட்ட கொடுக்குறேன் நாட்டுக்கு தட்டுறேன்னு நகையெல்லாம் போட்டு வேதத்துல தாலி கட்டி அந்த இதை உலக முதல் ஏங்க நீங்களே உலகம் எடுத்தா தாலி கட்டா சாகரிக்க திட்ட மாட்டோம் நானு எனக்கு இந்த பொண்ணுங்க தாங்க போது உனக்கு தேவை புன்னகை ஆமாங்க தானங்க அந்த கோட்டுக்கு என்னாண்டு கோட்டு தாண்டி வந்தா என்ன பண்ணுவேன் நானா தேவடியா அது தாசி அது பேசி சொல்லாத விபச்சாரி நடத்துக்கிட்டவளே அது நாடுவாடியே
சுத்தமான லோப்பர் நீ மானமாகுது. ஆமாடி. அதனால நீ சாகணும் நான் பார்க்கணும். அட பாவி. ஆமாடி. சண்டால சதிகார மோசக்காரா, நீ போன விட திரும்ப அந்த வரும். நீ உலகம் விட்டு தாலி கட்டினா வந்து சாகருக்கு திட்டம் போட்டே அது கடிச்சு பரிசா இது. ஆமாண்டி. ஏய் எப்போது கட்சி கடவுளுக்கு துரோகம் செய்தியோ உன்னை எங்க நாட்டு கூட்டிட்டு போறேன். போன உடனே திருமணம் நடக்குது. அன்று இரவு முதல் நடக்குது. அந்த நேரத்துல என்னை விட்டுட்டு அழகான ஒரு ஆடவரை பார்த்து போக மாட்டேங்குது. நிச்சயம் கத்தி கடவுள் துரோகம் செய்தேன் இல்ல சொல்ல. ஏன் எதுக்கு நீ வேணும் தானே செய்த. இப்ப வந்து காலம் ஓடி பித்தளைக்கு மலால் பூசிய பித்தளை. ஆனா பித்தளை நீங்க ஒரு நேரத்தில் எப்படி இருக்கலாம்? ஆற்று நம்பலாம், ஒரு காற்றை நம்பலாம், கொல்லு வெங்க புலி நம்பலாம், அந்த காலங்களான யம அங்க தூதர் நம்பலாம். ஆனா இந்த திருவிழா மட்டும் நம்பவே கூடாது. அப்பேற்பட்டவா பத்திரியில 3 விதம். பத்தினி, சித்திரி, எத்திரி. இந்த பத்திரிகை தெய்வம்லாம் கணவன் அழைக்க வேண்டும் என்றால் ஒன்று சேர மாதத்துக்கு ஒரு முறைதான். இந்த எத்திரியாகிறவ வாரம் ஒரு நாள் கூட இருக்கலாம். இந்த எத்திரியாகிற கணக்கே கிடையாது. அப்படி ஒரு தேவையா நீ சாகர் நான் பாருக்கண்டு. நான் இருந்தா உங்களுக்கு சந்தோஷம். நான் சாகர் இல்லை சொல்லு. இந்த உலகம் ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த சம்பாதிச்சு அமர வேண்டும். மூன்று முறை பல வந்து உன் காலை தொட்டு கும்பிட்டு உன் காலையில ஊற விட்டுறேன். உன் வார்த்தை நம்பலாகுமா? தாராளமா. உண்மையாகவா? சரி சரி, உனக்கு வார்த்தை திருமேற்கொண்டு அமருகின்றேன். ஆகட்டும். அமர்ந்துட்டீங்களா? என்னங்க தாமரை விடப்போது கிடையாது. உனக்கென்று பக்கத்துல பள்ள வெட்டான இவன் எனக்கு பக்கத்துல பள்ள வெட்டுவானா? இவனுக்கு தான் முதல்ல பள்ள நான் வெட்டினேன். போனா போது என் நாட்டுக்கு எதிர்த்து வந்து சொல்லிட்டு தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம். நானு அங்க போய் இங்க போய் கட்சியில அடிபடவே கழுவி போறானு. இவனை சும்மா விடுவனா என்ன செய்யறது? தாழை கேட்ட போய் சேர்ந்தான், கல்ல காதுல போய் சேர்ந்தான். அடுத்தது என் தெண்டல் கிராமத்துல யார பார்க்கலாம்? என் ஆளா இல்ல, இந்த ஊர் தலைவர் இல்ல, இந்த ஊர் உப தலைவர் இல்ல, இந்த ஊர் வார்டு நம்பர் இல்ல, இந்த ஊர் கிளாக் இல்ல, இந்த ஊர் கவுன்சிலர் இல்ல. அவனை முதல்ல போட்டோம். நானும் முதல்ல நாட்டமக்காரு. அவனை பார்த்தா போகுது. நான் வாரேன்பா. என் மகன் வருவதாக லிகிதம் வந்திருக்கிறது. நாட்டு போர்டு வைக்கிட்டு அரண்மனை விற்பனை காண்டி கிடைக்கிறது. என்னுடைய மனைவி எங்கதான் இருக்கிறார் ஒன்றும் புரியவில்லை. ஏடா வந்தவன உன் மனைவி கேக்குற? என்னுடைய மனைவி எடுக்க மாட்டேன். என்ன பாத்தீங்க? அவன் நல்லவன் அல்லடா. உனக்கு துரோகம் செய்தவன்டா. என் மனைவி எனக்கு துரோகம் செய்தவளா? உன்னை மறந்தவளடா அவள். அவளை மறந்துவிடு. உன்னை கேட்ட இளவரசி தேர்ந்தெடுத்து மனம் முடிச்சு என்ன உரைக்கின்றீர்கள்? என் மனைவி ஏது, என்னை மறப்பது ஏது, அவள் மாற்றானோடு தொடர்பு உள்ளது. என்ன காரணம்? அவருக்கு எதற்காக நான் பார்க்க கூடாது? மகனே விஜயா, உன்னை மறந்து மாற்றானோடு சேர்ந்து கர்ப்பமடைந்தவள். இந்த கருவுக்கு காரணம் யார் என்று கேட்டதற்கு சொல்ல மறுத்து விட்டாளடா. அவளை அடித்து சித்திரவதை செய்து அவளை நாட்டை விட்டு கடத்தி விட்டேன். அப்பா என்ன தவறு செய்து விட்டீர்களப்பா? அன்று என்ன உரைத்தீர்கள்? போருக்கு செல்கின்ற தருவாயில் உங்களுடைய மனைவியை பார்க்க கூடாது என்று உரைத்தீர்கள். உங்கள் வார்த்தையை மறுத்துவிட்டு என் மனைவியோடு சந்தோஷமாக இருந்து விட்டு நான் சென்றேனப்பா. அந்த கருவிற்கு நான் தானப்பா காரணம்.
அவள் கூறாதற்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கின்றது. இந்நாட்டு இளவரசர் இப்பேற்பட்ட சகாத செயல் செய்துவிட்டால் நாட்டு மக்கள் அனைவரும் இழிவாக பேசுவார் என்பதற்காக யாரிடமும் கூறக்கூடாது என்று நான் கட்டிய தாளின் மீது சத்தியத்தை பெற்றுக் கொண்டேன். அப்பா மகனே, அப்பா, நான் தவறு செய்து விட்டேன். நான் தவறு செய்து விட்டேன். உண்மை தெரியாமல் அந்த உத்தம பெண் அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே கடத்தி விட்டேன். என் மருமகள் உத்தமி பத்தினி, பெண் குலத்தின் பொன் விளக்கு. அது மட்டும் இல்லையா, என்னுடைய மருமகள் சாதாரண பெண் அல்ல. அவள் தான் சத்தியத்தை காத்த உத்தமி. சத்தியத்தை காத்த உத்தமி. அவளை தேடி கண்டுபிடிச்சு அழைத்து வாடா. அவளுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டாம் மகனே, மன்னிப்பு கேட்கிறேன். சொல்லிக்கின்றால் ஒன்றும் புரியல. விதியின் வசத்தால் என்னுடைய மனைவி நாடு கடத்தி வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பாய் போட்டி பாய் போட்டி வச்சி எல்லாமே வாழும் வீணானதே. பாய் போட்டி பாலும் கண்ணம்மா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பொம்பளைங்க கண்ணீர் விட்டா ஊர் தங்காதி, பூமி ரெண்டாகுமே. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஐயோ கோவில் சிலையாக வளர்த்தாயம்மா, மலரோடு
அம்மா என்னம்மா செய்ய முடியும்? அப்படியா? வாழ்க்கை இப்படியானது காரணம். சாந்தி, அத்தா. போனால் போகட்டும். நீயோ கர்ப்பமாக இருக்கின்றாய். கருவிற்கு யார் காரணம் என்று கேட்டேன். சொல்ல மறுத்ததால் நாட்டை விட்டு கட்டேன் ஒழித்தாயே. ஆமா. அந்த கருவில் இருந்த குழந்தை எங்கம்மா? அத்தா, இதோ பாருங்க, அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு பெயர் வைத்துட்டாயம்மா. குழந்தையின் பேர் என்ன தெரியுமா? அமுதா. அப்படியா? சாந்தி, போனால் போகட்டும். ஏதோ விதியின் வசத்தால் அந்த காளியம்மன் அருளால் இருவரும் பிரிந்த நாம் இன்று ஒன்று சேர்ந்து விட்டோம். உண்மைதாங்க. இந்த கோலத்திற்கு யாரம்மா காரணம்? அத்தா, யார் தெரியுமா? உங்களுடைய தங்கைங்க. என்னுடைய தங்கையா? ஆமாங்க. சரி, அவள் எங்குதான் இருக்கிறாள்? அப்படியா? என்னுடன் பிறந்தவளுக்கு என்னுடைய குணம்தான் இருக்குமே தவிர இப்பேற்பட்ட குணமான குணம் இருக்காதம்மா. அப்படியா? கூறும் வார்த்தை எனக்கு நன்றாக இருக்கின்றதம்மா. அத்தா, என்னுடைய வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? அத்தா, அரண்மனைக்கு வாங்க, அங்க என்னதான் நடக்குது வாங்க போய் பார்க்கலாம். என்னதான் எடுத்துரைத்தால் என் மாணவன் கேட்கவில்லை. அப்படியா? என்னோடு பிறந்தவள் என் போல் நல்லவளாகத்தான் இருப்பாள். ஆஹா. என் தங்கை நீ கூறும்வாறு இருக்க மாட்டாள் அம்மா. அப்படியா? நீ கூறுவது தவறாக இருக்கின்றது. ஆஹா. என்னதான் இருந்தாலும் மீண்டும் வார்த்தையை யோசித்து அத்தா, இதே நிலைமை நான் இன்னைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க வேண்டும் வேண்டு என்னுடைய கரத்துல சத்தியம் வாங்கிட்டு போனீங்களே, நான் செய்து கொடுத்தேன் சத்தியம். அந்த சத்தியம் தான் உன் தங்கச்சிக்கு சாதகமா முடிஞ்சது. ஆனா யாரை நல்லவர்கள் என்று நினைக்கின்றோம் அவர்கள் கெட்டவளாக மாறிவிடுகிறார்கள். உண்மைதான். என்னதான் தெய்வம் இருந்தாலுமே நம்மளை சோதிப்பதற்கு ஆளாக்குகின்றானே தவிர நம்ம வாழ்க்கைக்கு இன்பத்தை சேர்ப்பதற்காக தெய்வம் அல்ல. உண்மைதான். என்னுடைய தங்கையா இப்பேற்பட்ட காரணத்தை செய்து ஆமாங்க. நீ அரண்மனைக்கு சென்று பார்க்கலாம். என் தங்கை தான் இப்பேற்பட்ட செயலை செய்தாள் என்றால் அவளை என் கரத்தினாலே கொண்டு விடுகின்றன. போகலாம்.